Hi cyber soldiers, welcome to Quick Throw and I am man of my words. ஓகே guys, நம்ம கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட் அதிகமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. யார் தோன்றதில்லை, உண்மையாக நம்ம அதிகமாக நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் அதை முழுசாக முடிக்கல, நம்ம அதிகம் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹேக்கிங்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா 5 மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ எல்லா ஹேக்கர்ஸ்க்கும் இது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் அவங்களோட டே டு டே லைஃபாகவே இருக்கும் guys. ஸோ இந்த 5 மெத்தடாலஜி தான் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் லைஃப்பில் டெய்லி நடந்திருக்க ஒரு விஷயமாகவே இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் யூஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த 5 மெத்தடாலஜியை தான் அவங்க பின்பற்றுவாங்க. ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. யா கைஸ், ஸோ இந்த 5 விஷயத்தை தான் ஹேக்கர்ஸ் தொடர்ந்து அவங்க லைஃப்பில் டே இன் லைஃப் ஆஃப் அன் ஹேக்கர் அப்படின்னு கொடுத்தா கூட இந்த 5 மெத்தடாலஜி சுற்றி தான் அவங்க இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். யா, ஃபர்ஸ்ட் ரெக்கனன்ஸ். ஸோ அதான் நான் ரெக்கான் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ ரெக்கனன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் ரெக்கனன்சஸ் இருக்கும். லைக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் ரெக்கனன்சஸ் அண்ட் பாசிவ் ரெக்கனன்சஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 2 types இருக்கும். ஸோ ஆக்டிவ் ரெக்கனன்சஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், லைக் வந்து ஆக்டிவ் ரெக்கனன்சஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டமை யூஸ் பண்ணியே அவங்கள வந்து ட்ரை பண்ணுறது. லைக் அவங்ககிட்ட ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, இல்லை அவங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேதர் பண்ணுறது, இல்லை என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத வந்து கேதர் பண்ணுவோம்ல கைஸ். ஸோ அந்த மாதிரி அவங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கேதர் பண்ணுறது தெரியுமா. ஆக்டிவாக நம்மளோட சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணி அவங்களோட சிஸ்டம் நடுவில் இன்டரப்ட் ஆகி நம்ம அந்த கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரெக்கனன்சேஷன் இருக்கும். அண்ட் முக்கியமாக அந்த ஆக்டிவ் ரெக்கனன்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட சிஸ்டத்தை வந்து ஸ்கேன் பண்ணோம். அண்ட் ஸோ ஸ்கேன் பண்ணாலோ இல்லை அவங்க போர்ட் ஸ்கேனிங் நம்ம பண்ணியிருந்தாலும் சரி தான் அவங்களோட சிஸ்டமில் லாக் ஃபைலில் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு போயிருக்கு அப்படின்றது அவங்களோட ஃபைல்ஸில் கன்ஃபார்ம் இருக்கும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பாசிவ் ரெக்கனன்சன்ஸ் வந்தீங்கன்னா ஸோ இருங்க கைஸ், கொஞ்சம் அந்த ஆக்டிவ் ரெக்கனன்சன்ஸில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்மேப் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் போர்ட் ஸ்கேனர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவும் பார்ப்போம் வர வீடியோஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ரெக்கனன்சஸ். ஸோ இந்த பாசிவ் ரெக்கனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரிய வாய்ப்பு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு வைஃபை நெட்வொர்க் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ மானிட்டர் வைஃபை நம்மளோட லேப்டாப் சம்திங் வைஃபை வந்து மானிட்டர் மோடுக்கு மாற்றிட்டு லைக் சுற்றி இருக்க பேக்கெட்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் பேக்கெட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்நெட் எல்லாமே பேக்கெட்ஸ் தான் கேஸ் மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வைஃபைலையும் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம மானிட்டர் மோடிங் போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்க எல்லா பேக்கெட்ஸும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். பட் நம்ம இந்த மாதிரி பேக்கெட்ஸை கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஸருக்கு தெரியவும் வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ப்யூட்டர் கூட அவங்களோட கம்ப்யூட்டர் கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாமல் லைக் சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் தெரியுமா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ரெக்கனன்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வயர்ஷார்க் எடுத்துக்கலாம். வயர்ஷார்க்கில் வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்மளால அந்த நெட்வொர்க்கில் ஃப்ளோ ஆகிற மேப்ஸ்லாம் வந்து பேக்கெட்ஸ் நம்ம படித்து பார்க்க முடியும் கைஸ். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பாசிவ் ரெக்கனன்சன்ஸ்லாம் வந்துடும் கைஸ். ஓகே, ஸோ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டிவ் ரெக்கனன்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ லைக் ஒருத்தவங்க வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சிஸ்டத்தில் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். பட் பாசிவ் ரெக்கனன்சன்ஸில் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெத்தடாலஜி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் செகண்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங். ஸோ இந்த ஸ்கேனிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் FTP சர்வர் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு போர்ட் ஸ்கேனிங் தான் இனிஷியலாக பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைக் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 அண்ட் 2021 ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய FTP SMTP மெயில் சர்வர்ஸ் ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ FTPயோட என்ன வெர்ஷன் அவங்க வச்சுருக்காங்க, இல்லைனா அவங்க வந்து SSH யூஸ் பண்ணிருக்காங்களா, செக்யூர் ஷெல் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ அதோட வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். ஏன் நம்ம அதோட வெர்ஷன்ஸை செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எதுக்கு முதல்ல அவங்க அந்த வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் எதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா ஸோ மேபி கைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்டேட் பண்ணி அந்த வழியெல்லாம் மூடிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்டேட் கொடுக்குறது நம்மளும் அப்டேட் பண்ணுறதும் அதனால தாங்க. ஸோ மேபி வந்து சப்போஸ் அவங்க வந்து FTP சர்வரோ SSH சர்வரோ வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்ற பட்சத்தில் ஆல்ரெடியே நம்ம கண்டுபிடிச்ச அந்த வல்னரபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எங்கேன்னு போய் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா லைக் கூகுளில் வந்து ஸோ FTP வித் வெர்ஷனோட நீங்கள் போடும்போது அதோட எக்ஸ்ப்ளாய்ட் வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் வெர்ஷன் ஸோ எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம எப்படி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகிறது அப்படின்றத பற்றினா நமக்கு கூகுள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்கேனிங்.
லைக் இந்த மாதிரி என்னென்ன போர்ட் ஓப்பன் இருக்குது, ஸோ அந்த போர்ட்டுக்கு என்ன ரெஸ்பெக்டிவ் சர்வீசஸ் அது என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்ல கைஸ். ஸோ இதுதான் செகண்ட் மெத்தடாலஜி, இதுதான் வந்து ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா கெய்னிங் ஆக்சஸ். ஸோ கெய்னிங் ஆக்சஸ் எஃப்டிபி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கா, ஸோ என்ன வெர்ஷன் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோமா. சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த வெர்ஷன் வித் எஃப்டிபி இந்த வெர்ஷன் அப்படின்னு எடுத்து நான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணும்போது we have an exploit. ஸோ இந்த மாதிரி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், you can gain an access அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் நம்ம அக்சஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தடாலஜி, கெய்னிங் ஆக்சஸ். ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் கெய்னிங் ஆக்சஸ்க்குள்ள நீங்கள் போகணும்னா ஃபர்ஸ்ட் ரெகக்னைசஸ் அண்ட் ஸ்கேனிங் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதை நீங்கள் தெளிவாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் தேர்ட் ஸ்டெப் ஆனுக்கான கெய்னிங் ஆக்சஸ்க்குள்ளே போக முடியும். அண்ட் அந்த ரெகக்னைசஸ்லையும் ஸ்கேனிங்லுமே ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் சும்மா தானே அப்படின்னு நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிங்கன்னா உங்களால் தேர்ட் ஸ்டெப்பை போகவே முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகக்னைசஸ் அண்ட் ஸ்கேனிங்கிறத ரொம்ப பார்த்தாகணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கெய்னிங் ஆக்சஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிறது. லைக் ரெகக்னைசஸ் அண்ட் ஸ்கேன் தான் மிக முக்கியமான விஷயம். இதை எடுத்து நீங்கள் முடிச்சிட்டாலே போதும். நெக்ஸ்ட் கெய்னிங் ஆக்சஸ், மெயின்டைனிங் ஆக்சஸ் அண்ட் கிளியரிங் ட்ராக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி தான் கம்பேர்ட் டு ரெகக்னைசஸ் அண்ட் ஸ்கேனிங். ஓகே கைஸ், ஸோ இப்போ கெய்னிங் ஆக்சஸ்க்கு அடுத்து நம்ம எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்டைனிங் ஆக்சஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு எஃப்டிபியோட நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், எஃப்டிபி தான் பேசிக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு இருக்கேன். லைக் இப்போ எஃப்டிபியில் அந்த எஸ்எஸ்ஹெச்சோட ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம உள்ள கெயின் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆக்சஸ் நம்ம எப்போ வேணாலும் திருப்பி அந்த நெட்வொர்க்கில் போயிட்டு வரணும், இல்லை அந்த ஹோஸ்ட் இல்லை அந்த சிஸ்டம்குள்ளே போயிட்டு வரணுன்ற போது நமக்கு அந்த ஆக்சஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் இன்னைக்கு தான் வந்து அவங்க அந்த எஃப்டிபி வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இன்னும் 2 நாளில் அவங்க கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணிடுவாங்க பட்சத்தில் நம்மளால் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம்குள்ளே போக முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அக்சஸ் நம்ம அடிக்கடி உள்ளே போயிட்டு வரணுன்றதுக்காக மெயின்டைனிங் அக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு தேவையான ஒரு பேக் டோரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதான் வந்து மெயின்டைனிங் அக்சஸ். ஸோ இன்ஸ்டாலிங் அண்ட் பேக் டோர் இஸ் கால்ட் மெயின்டைனிங் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக் டோர் அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்சஸ் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் எப்போ வேணுமோ உள்ளே போயிட்டு வந்துக்கலாங்க. ஸோ அதான் மெயின்டைனிங் அக்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிளியரிங் ட்ராக்ஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்து அக்சஸை மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை கெய்னிங் அக்சஸ் பண்ணதோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயமே நீங்கள் வச்சுக்கோங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கிளியரிங் ட்ராக்கை மட்டும் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ண 4 மெத்தடாலஜிஸுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஏன்னு கேட்குறீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது வித்தியாசமாக ஏதாவது லாக் ஃபீஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து ஆரஞ்சிட்டு உங்களோட பேக் டோர் ஏதோ இன்ஸ்டால் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி ஒரு சில டைமில் சிஸ்டமே ரீசெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா உங்களோட மெயின்டைனிங் அக்சஸ், கெய்னிங் அக்சஸ் அண்ட் ஸ்கேனிங் பண்ணது, ரெகக்னைசஸ் நீங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா லாக் ஃபைல்ஸை டிலீட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க போனீங்கன்றது தெரியாது. பிகாஸ் சஸ்பிஷியஸ் லாக் ஃபைல் இருந்தாலே அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன இது அப்படின்னு குறைய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு அந்த ட்ராக்கை மறைச்சணும். லைக் லாக் ஃபைல்ஸ். ஸோ இத்தனை மணிக்கு லாக் பண்ணாங்க, அதாவது லாகின் பண்ணாங்க, லாக் அவுட் பண்ணாங்க, அண்ட் இத்தனை மணிக்கு இந்த ஐபி அட்ரஸ் லாக் ஆகிருக்கு, ஸோ லாக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிடணும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் மாட்ட மாட்டீங்க. ஸோ இந்த 5 மெத்தடாலஜிஸ் தான் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப் ஆஃப் அன் எத்திக்கல் ஹேக்கரில் நடந்துகிட்டே இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 5மே சொல்லிட்டேன். ஸோ ரெகக்னைசஸ்னா கெய்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ கைஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன் வாங்க. ஸ்கேனிங்னா வந்து போர்ட் ஸ்கேனிங், ஸோ என்னென்ன எஃப்டிபி கண்டுபிடிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க கெய்னிங் அக்சஸ். நெக்ஸ்ட் அக்சஸ் கெயின் பண்ண உடனே ஒரு பேக் டோரோ இல்லை ஒரு ரிமோட் ஷெல்லோ இல்லை ஒரு ரிவர்ஸ் ஷெல்லோ இன்ஸ்டால் பண்ணி நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் அக்சஸ். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே வந்துட்டு போனால் லாக் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறது தெரியுமா, அதான் கிளியரிங் ட்ராக். அவ்வளோதாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 5 மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். ஸோ இனிமேல் வர வீடியோஸில் ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஸோ லவ் யூ, சியர் ஆல், பை கைஸ்.